சகலத்தையும் நீர் ஓ வார்த்தையாலே நீர். ஆமென். அவர் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒன்ன செய்யும் போது அது எப்படி அதுல அவருடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய செயல்கள் பாருங்க. மனுஷன் ஒன்ன கண்டுபிடிச்சான்னா அதுல எழுதிடுவாங்க, இது மேட் பை அப்படின்னு எழுதிடுவாங்க. ஏன் அப்படி எழுதுவாங்க தெரியுமா? அதே மாதிரி இன்னொருத்தன் என்ன செய்வான்? செஞ்சிருவான். அதே மாதிரி இன்னொருத்தன் செஞ்சிருவான். பாருங்க, கஷ்டப்பட்டு பெரிய பெரிய கம்பெனில இருந்து பல நாட்களை பிளான் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு போனை செய்வாங்க. செஞ்சுட்டு அதுக்கு வேலை ஒரு 50,000 ரூபான்னு போடுவாங்க. சைனாக்காரன் இப்படி பார்ப்பான், அவன் பார்வையே இப்படிதான் இருக்கும். அப்படியே சொல்லிட்டு ஒரு 15 ரூபாய்க்கு வைப்பான். அதே மாடல் அதே சைஸ்ல தான் இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான், இவன் இந்த மாதிரி எழும்புவான்னு சொல்லி எல்லாத்துலயும் பேர் எழுதிடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய விசேஷம் என்னன்னா, சூரியனை படைச்சிட்டு அதுல பேர் எழுதல. ஏன் எழுதலைன்னா, முடிஞ்சா அதே மாதிரி இன்னொன்னு செஞ்சுக்கோ. சைனாக்காரா, முடிஞ்சா நீ அதே மாதிரி இன்னொன்னு செஞ்சுக்கோ. முடியாது. ஆமென். அவருக்கு நிகர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே சிருஷ்டிகர். ஹல்லேலூயா. அவரால மட்டும்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். எனவே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:17, இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்னு சொன்னார்னா அது இருக்குதா இல்லையா என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்காது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கவலைப்பட காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அவரை குறித்த அறிவு இல்லை. அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கிறான். ஏதாவது அவன் உதடு பதறவில்லை. மோசே பதறி பேசினான் பைபிள்ல இருக்கு. ஆனா நம்மால பதறல. ஆபிரகாம் பதறவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், கர்த்தர் நடத்துறாருன்னா அங்க இருக்குதோ இல்லையோ, இருந்தா எடுத்து தருவார், இல்லைன்னா உருவாக்கி தருவார் இல்லாதவைகளையும். ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாராலும் அவரை போல சிருஷ்டிக்க முடியாது. நம் தேவன் அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் சூரியனை படைச்சிட்டு அதுல அவருடைய சிக்னேச்சர் போடல. முடிஞ்சா நீ இன்னொன்னு செஞ்சுட்டு நீ உரிமை பாராட்டிக்கும். இது முதல்ல நாங்களும் செஞ்சோம், எங்க மூதாதையார் அப்படி நாங்க செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் மெதுவா பார்த்து, சூரியன் மறைஞ்சிருக்கிற நேரத்தில் கடலுக்குள்ள போய் எங்கேயா இருக்க, ஒன்ன மாதிரி நான் ஒன்னு செய்யறேன் பாரு, அப்படி செய்யல. அதனாலதான் ஏசாயா 44:7 சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து எனக்கு இன்னதை முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து. இப்படி சொல்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கிறது, நம் தேவன் மட்டும்தான். அவர் வரவழைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு வேண்டியதை வரவழைப்பா, எனக்கு முன்னாடி நிக்க வைப்பா. ஹல்லேலூயா. என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து. அப்போ யாராலும் அவரை போல சிருஷ்டிக்க முடியாது அல்லது வரவழைக்க முடியாது. அது மட்டுமல்ல, வேதம் இன்னொன்றை நமக்கு காண்பிக்கிறது. லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென்.
அப்படி என்றால் மனுஷனால் கூடாத காரியம் நிறைய இருக்கிறது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது. ஹல்லேலூயா. அதாவது ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை கொண்டு போகும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கல் அல்லது சீரியஸ்ன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இது ஃபஸ்ட்டு கொண்டு போகும்போது நம்ம இதை பார்த்துக்கலாம், இது பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல தான் அட்மிஷனே என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. நல்ல டாக்டர்ஸை சொல்லிட்டு இருக்கிறேன். சில ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போகும்போது அவங்க கண்டிஷனை பார்த்துட்டு என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருங்க. அது அவங்கள நான் பாராட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது நம்மளால் முடியலை. அப்போ நம்ம விட அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, அனுப்பி விடுவாங்க. அப்படிப்பட்டவங்க பாருங்கள் எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் மீறி போகும்போது அவங்க எப்படி ஸ்டெதஸ்கோப்பை காதுலேருந்து மெதுவாக எடுத்துட்டு வருவாங்க. முடியல இனி அப்படி கையை மேலே காட்டுவாங்க. ஆமே. இப்போ மனிதனால முடியாதது என்று ஒன்று வரும்போது நம்ம வாழ்க்கையில கூட இந்த தேவனை குறித்த தேடலே நிறைய எங்க தான் வரும் தெரியுமா, நம்மால முடியாது என்கிற நிலைமை வரும்போது. நிறைய பேர் பைபிள் நல்ல மூவ் ஆனது என்னைக்கு அப்படின்னா 2020 மார்ச்சுக்கு அப்புறம். என்னது அவ்வளவுதான். கோவிட் வந்ததும் எல்லாரும் டேவிட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேவிட்னா தாவீது, சங்கீதம். ஒரே சங்கீதம். என்னதான் மேக்சிமம் எந்த சங்கீதம் தான் சொல்லுங்க தெரியும்? 91 இல்லைன்னா புண்ணு. அவ்வளவுதான். பாதை உன் கூடாரத்தை அணுகாது, இரவின் பயங்கரம் பகலில் பறக்கும் கொள்ளை நோய்ன்னு சொல்லும் போது உள்ள இருந்து ஒரு பிள்ளை ஹச்சுன்னு தும்மும். ஏசப்பா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். மனுஷனால முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நமக்குள்ள அப்படி ஒரு தேடல். இது எப்படி ஆகும்? உன் தேவன் யார் தெரியுமா? ஆண்டவரே கேட்கிறார். எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க. என் தேவனால் கூடாதது. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் அவர் செயல்களில் வல்லமை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, அவருடைய க்ளோரி, அவருடைய மகிமை அவருடைய சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். ரோமர் 1:19 19-20 வசனங்களை வாசிக்கலாம். அதை நம்ம கேட்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல தேவனை குறித்து அறியப்படுவது, ஆண்டவரை அறிந்து கொள்ள எல்லாருக்குள்ளும் வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி அப்படின்னா, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி அடுத்த வசனத்தை கவனிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் இதெல்லாம் காணப்படாதவை. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிற சேரக்கூடாத. அப்ப அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை இது யாருக்குமே புரிந்து கொள்ளவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அதனால அதை எல்லாரும் பார்த்து தேவன் ஒருவர் உண்டு என்பதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு என்னென்ன சிருஷ்டித்தாரோ அதில் அவர் எதை தான் வைத்து வெளிப்படுத்துறார்? அவருடைய க்ளோரி. ஓ, அதனாலதான் நீ ஒரு சின்ன ஒரு பூவை பார்த்தா கூட என்ன பியூட்டிஃபுல். ஆமென். மனுஷன் ரொம்ப யோசித்து ஒரு பெயிண்ட் வாங்கி வீட்டுக்கு அடிப்பான். அடிச்சுட்டு சேன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு பூவை எடுத்து பார்த்தா கூட அப்ப அதுல இருக்கிற பியூட்டி இருக்குல்ல, அப்பதான் ஒண்ணு தெரியுது, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறா.